வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 2023 வெளியான டெட்லி டில்ஃப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே எலிசான்னு ஒரு டீனேஜ் பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்டு பேரு கிறிஸ் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஜாக்கிங்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே பிரியிற இடம் வந்துருது. சரி நாளைக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிறிஸும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க வீட்டுக்கு வரும்போது யாரவரையே இருட்டவே செஞ்சிருது. அப்பதான் ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஊடி போட்டு இவங்களை கடத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களும் பயந்த மாதிரி வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அப்பாவும் கதவை திறந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. அப்பதான் அவன் கடத்த ட்ரை பண்றது அப்பாக்கு தெரிய வருது. இப்ப அப்பா இருக்காருல்ல, அவனை தள்ளி விடுறாரு. அவன் கூட இந்த இடத்துல சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அவன் கையில ஒரு கன் இருக்கு. தெரியாதனமா கன்னால ஷூட் பண்ணிடுறான். இப்ப அப்பாவோட கழுத்திலேயே புல்லட் பாஞ்சிருது. அப்பாவும் அதே இடத்துல சுருண்டு விழுந்துடுறாரு. இப்ப ஈரினும் அப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஷூட் பண்ணனால அவன் ரொம்ப பயந்துடுறான். வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். இப்ப அப்பா அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இதை நினைச்சு இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே 6 மாசம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எலிசாவை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும் தான் இருந்திருப்பாரு. அப்பாவும் இறந்து போயிட்டார்ல, அதனால இப்ப ஆன்டி கூட தான் ஸ்டே பண்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பால்கனில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுக்கு புதுசா யாரோ வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டோட தம்பியும் வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒய்ஃபோட பேரு டோரி அப்படின்றது, ஹஸ்பண்டோட பேரு ரியோ அப்படின்றது. இவங்களுக்கு கன்னர்னு ஒரு பையன் இருக்கான். இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பையன் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காரு. டோரி இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டோட தம்பி கூட பேசிட்டு இருக்காங்க. இவரோட பேரு ஜேக் அப்படின்றது. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் மெரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்த பையனா தான் கன்னர் இருப்பாரு. அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆகி தான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒய்ஃப் கூட இருக்கும் போதே டோரி கூட பழகி இருப்பாரு. அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கும் போது தான் நமக்கு தெரிய வருது. அந்த இடத்துல அப்பா பையன் இருக்காங்க பாத்தீங்களா, ஜாலியா பாலை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது பால் இருக்கு பாத்தீங்களா, பக்கத்து வீட்டுக்கு போயிருது. பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சு, அப்புறமா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. எலிசாவோட வீடு தானே, எலிசாவும் பாலை தரலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஜேக்கோ இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. உங்க பாலா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னோட அண்ணன் பையன் தான் அடிச்சிருப்பான், உள்ளதான் இருக்கான், போய் தந்துருங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் எலிசா வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, யாரும் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கதவை திறக்கிறான். இது உன்னோட பாலா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பையனும் ஆமான்ற மாதிரி வாங்கிக்கிறான். வெளியே வா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனும் சரின்ற மாதிரி வெளியே வந்து இவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். என்ன விளையாடுற சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் எலிசா இருக்கிறத பாக்குறாங்க. நீ யாருமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன், பேரு எலிசா, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப இவங்களும் இவங்கள பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க படிக்கிற காலேஜ்ல தான் படிக்கிறாருன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. இது படிக்கிறாரா அப்படின்ற மாதிரி இவங்களே ஷாக்க வராங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது டேமன் அப்படின்ற ஒரு பையன் கார்ல வந்துட்டு இருக்கான். எலிசா ஞாபகம் இருக்குல்ல, இந்த வீக்கெண்ட் வந்துரு அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கண் அடிச்சுட்டு போறான். இந்த விஷயத்தெல்லாம் டோரியும் கவனிக்கிறாங்கல்ல. உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்களோட வாட்டர் கேனை அங்கதான் வச்சிருப்பாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த வாட்டர் கேனை எடுக்கிறதுக்காக போறாங்க. ரியோ இருக்காரு பாத்தீங்களா, அவங்க எடுக்க வரும்போது இவரும் எடுக்கிறதுக்காக வருது. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் டோரி பெருசா கவனிக்க மாட்டாங்க. இப்ப இவங்களும் வாட்டர் கேனை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டோரி என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கிறது நல்லதுதான், ஏன்னா இவனுக்கு பேபி சிட்டிங் பண்ணனும், அந்த பொண்ணு கிட்ட கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி ரியோவும் ஏத்துக்கிறாரு. எலிசாவோட ஆன்ட்டியும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு எலிசா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த வீக்கெண்ட் நீ டேமன் கூட கிளம்ப தானே போற, நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேமன் கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, இருந்தாலும் திரும்ப திரும்ப என்கிட்ட பேசி தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ இவங்களுக்கு டேமனை பிடிக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரியோ இருக்கார்ல, நான் இந்த இடத்துல ஷவரை சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து ஷவரை ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சொன்ன சவுண்ட் இவங்களுக்கே கேட்டிருக்கோம். இவங்களும் எட்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சீக்கிரட்டா எட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஷவரை ரெடி பண்ணிடுறாரு. இப்ப தண்ணி பட்டி இவரோட டி-ஷர்ட்லாம் கொஞ்சம் ஈரமாயிருது. அதனால டி-ஷர்ட்டை கலட்டலாம் அப்படின்ற மாதிரி இவர் கலட்டிட்டு இருக்காரு. அவரோட ஆப்ஸ் எல்லாம் மெய் மறந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கிறிஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படி என்ன பாக்குற அப்படின்ற மாதிரி அவனும் எட்டி பார்த்துடுறான். அவருக்கு எப்படியும் 35 வயசு இருக்கும்ல, அவரை போய் பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். யாரோ பார்த்துட்டு இருக்கிறது ரியோக்கே தெரிஞ்சிருது. சட்டுன்னு அந்த இடத்துல பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே பயத்துல இறங்கிடுறாங்க. ரியோவும் லைட்டா அந்த இடத்துல ஸ்மைல் பண்றாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, டோரி கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிம் தான் ரன் பண்ணிட்டு
கேட்டிருப்பாங்க. அதுக்கு எலிசா தான் வந்து வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி தந்திருக்காங்க. சூப்பரா கிரியேட் பண்ணி தந்திருக்க, எவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. காசெல்லாம் வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எலிசா சொல்றாங்க. எதையுமே ஃப்ரீயா பண்ணக்கூடாது, என்னோட மெம்பர்ஷிப் 1 வருஷம் உனக்கு தரேன், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கார்டெல்லாம் இவங்க கிட்ட தந்துடுறாங்க. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி டோரியும் எந்திரிச்சு போறாங்க. போனை விட்டுட்டே போயிருப்பாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் எலிசா இருக்கா பாத்தீங்களா, போன் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க வர மாதிரி சவுண்ட் கேட்டோன்னா வேகமா இவ்வளவு போனை வச்சிடுறா. இப்ப நைட்டு எலிசா அவளோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கா. லைட்டா இவளுக்கு கெட்ட கனவு வர மாதிரி நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா இறந்து போகும்போது இவ ஜாக்கிங் ஓடிட்டு வந்தா பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இப்ப ஜாக்கிங் ஓடி வீட்டுக்கு வந்துடுறா. கதவை திறக்கிறா. அந்த சைடுல அப்பா இருக்காரு. ஆனா அப்பா ஆல்ரெடி சுடப்பட்ட கண்டிஷன்ல இருக்காரு. ஷூட் பண்ணவன் இவங்களை லாக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். அது ரியோன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உண்மையான கில்லர் ரியோலாம் கிடையாது. இவங்க கனவுல அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கனவு வரதுனால இவங்களும் சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. இவங்க பயந்த மாதிரி சவுண்ட் போட்டிருப்பாங்க. அதனால ஆன்டி வேகமா வந்துடுறாங்க. திரும்பி அதே கனவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, அதே கெட்ட கனவு அப்படின்ற மாதிரி இவங்களும் அழுகுறாங்க. ரியோவும் ஈரனோட காலேஜ் தான் படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த வயசுல காலேஜுக்கு வரது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. செம்ம காமெடியா இருக்கு, பசங்க எல்லாருமே என்னதான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஜாலியா பேசிக்கிட்டே அவங்க கிளாஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்ப கிறிஸ் கூட பேசிக்கிட்டே இவங்க ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உனக்கு லவ் பண்றதுக்கு ஆளா கிடைக்கல அப்படின்ற மாதிரி கிறிஸும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. எப்ப பாரு பேசிக்கிட்டே தான் இருப்பீங்களா, சீக்கிரமா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுங்க, போட்டி வரப்போது, அந்த போட்டியில கண்டிப்பா 2 பேருமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரியோவும் ரியோவோட தம்பியான ஜேக்கும் சேர்ந்த மாதிரி பாக்ஸிங் பிராக்டிஸ்லாம் தினமும் எடுப்பாங்க. இப்ப பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தம்பியும் இவரும் சேர்ந்து வெளியே வராங்க. அப்பதான் இவங்க ஜிம்ல தான் இவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. யாரு மெடல் வாங்கினாலும் ஒரு இடத்துல வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சதுல ரியோவும் வாங்கியிருக்காருன்னு போட்டிருக்கு. இவங்க அதை கவனிச்சிட்டு இருக்கும் போது ரியோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் தான் ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்கிட்ட உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியா, 2 பேருமே ஓடி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. 3ன்னு சொல்றதுக்குள்ளேயே எலிசா ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால எலிசா ஜெயிச்சிடுறாங்க. நீ ஏமாத்தி தான் ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஓடி வந்ததுனால இவங்க 2 பேருமே சேர்ந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எலிசா இருக்காங்கல்ல, இவரை டச் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எலிசாக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப அவரும் கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கிறிஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறான். கிறிஸ் வந்ததுனால இவரும் அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ரியோவும் டோரியும் சேர்ந்து வெளியே போலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால பேபி சிட்டிங் பண்றதுக்காக எலிசா வர வச்சிடுறாங்க. மீரா இந்த பையனை கூட்டு போறதுக்காக வருவாங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டானா நீ கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பையன் கூட சேர்ந்த மாதிரி இவங்க விளையாடுறாங்க. இவங்க ஜாலியா விளையாடுறதுனால அந்த பையனுக்கும் இவங்களை ரொம்ப பிடிச்சிருது. உங்ககிட்ட உன்னை காட்டணும், கண்ணை மூடிக்கிட்டே என் கூட வாங்கன்ற மாதிரி அப்பாவோட ரூம் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். ஒரு பாக்ஸ்ல கன்னை வச்சிருப்பாரு. கீ எங்க இருக்குன்னு இவனுக்கு தெரியும். அதை வச்சு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணிடுறான். இப்ப கண்ணை தரங்க அப்படின்ற மாதிரி அந்த கன்னை காட்டுறான். கன்னை பாக்குற ஈரனும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்பாவை கொன்ன கன்னை பாத்துட்டாங்க போல, அதனால தான் ஷாக் ஆகுறாங்க, நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஷாக் ஆயிருக்க மாட்டாங்க. கன்னெல்லாம் இப்படி எடுக்கூடாது, முதல்ல லாக் பண்ணி வையின்ற மாதிரி அந்த பையனை லாக் பண்ணிலாம் வைக்க வச்சிடுறாங்க. இப்ப வெளியே அந்த பையன் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் மீரா இருக்காங்கல்ல, பையனை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ தான் அவங்க சொன்ன எலிசாவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா நான் தான், பக்கத்து வீட்டுல தான் ஸ்டே பண்றேன் அப்படின்ற மாதிரி எலிசாவும் பேசுறாங்க. இப்ப மீரா இருக்காங்கல்ல, பையனை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ரியோவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான வேலை கிடையாது பாத்தீங்களா, ஜிம்ல இருக்க காசெல்லாம் எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டோரி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட டெபிட் கார்டை இவர்கிட்ட தந்துடுறாங்க. இதுல இருந்து காசை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கணக்குல வரணுன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா இவரும் உள்ளுக்குள்ள லைட்டா ஃபீல் பண்றாரு. எலிசாவும் ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டா போல இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்கா. இப்ப இவர் வீட்லயும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாமே கணக்குக்குள்ள வந்தா இவரால ஃப்ரீயா செலவு பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் நினைச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எலிசாவும் இப்ப நைட்டு நேரம் ஜாகிங்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஊடி போட்டு ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, சடனா இவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். இவங்களும் அவனை பார்த்து செம்மையா பயந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. பக்கத்துல ரியோ வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. ரியோ என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஒருத்தன் துரத்திட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை தாண்டி நார்மலா போறாரு. நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ரொம்ப மூச்சு வாங்குறாங்கல்ல, அதனால உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாரு. கவலைப்படாத, இப்ப நீ சேஃபா தான் இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க தொடையெல்லாம் கை வச்சு இவர் சமாதானம் பத்திட்டு இருக்காரு. சரி நான் உன்னை வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வா, நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூமை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. நீ ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் என் கூடயே இருங்களே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரும் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப எலிசா இருக்காங்கல்ல, அவர் பட்டன்லாம் கழட்டுறாங்க. நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இவங்க மேற்கொண்டு அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இன்னைக்கு வர மாட்டாங்கன்னு இவருக்கு தெரியும். அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல இவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாரு. இப்ப காலையில எலிசாவும் கண் முழிக்கிறாங்க. பார்த்தா அவர் பக்கத்துல இல்ல, கிச்சன்ல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் நைட்டு மாதிரியே ஜாலியெல்லாம் இவர்கிட்ட பேசுறாங்க. ஆனா இவர் கொஞ்சம் நார்மலா பேசுறாரு.
நைட்டு நடந்தது தெரியாம நடந்த விஷயம், இதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம யோசிக்க வேணாம், நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் வயசு என்ன என் வயசு என்ன, இதெல்லாம் செட் ஆகாது புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோயினும் ரன்னிங் ஓடுற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஓட ஆரம்பிக்கணும், ஆனா இவங்க ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி தப்பு பண்ணல, 2-3 வாட்டி தப்பு பண்ணிடுறாங்க. உனக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கோச்சம் கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, நாளைக்கு நம்ம பிராக்டிஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப கிறிஸ் கிட்ட இவங்க பேசுறாங்க. கிறிஸ் கிட்ட இவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடந்ததை பத்தியும் ஷேர் பண்ணிடுறாங்க. அவருக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு கூட அறிவு இல்லையா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா இவர் சொல்றதை இவங்க காதிலேயே வாங்க மாட்டாங்க. இவங்களுக்கு ரியோவை ரொம்ப பிடிச்சு போயிருது. கார்டனை கிளீன் பண்ற திங்ஸ் எல்லாம் வெளியே தான் இருக்கும். அதெல்லாம் வச்சு இவர் கதவை மூட பாக்குறாரு. பார்த்தா இவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. இவர் டக்குன்னு ஷாக் ஆயிடுறாரு. எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்களுக்கு gift தரதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி gift தராங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி அவரும் கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் டோரி வந்துடுறாங்க. ஓஹோ, அவருக்கும் gift எல்லாம் தரியான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே டோரிக்கு அவங்க gift தந்திருக்காங்க. காரணம் டோரி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஜிம்ல வேலை போட்டு தந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் கையில இருந்து கிஃப்டே வாங்கிக்கிறாரு. இப்ப எலிசா இருக்காங்கல்ல, டோரிக்கு பக்கத்துல பேசுற மாதிரி வந்துடுறாங்க. ரியோவை பத்தி ஒன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஆகா, என்ன சொல்ல போறா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. ரியோ தான் ரேஸ்ல ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன ரியோ, ரேஸ்ல ஜெயிச்சதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. நம்மள பயமுத்துறதுக்காக தான் எலிசா இப்படி பண்ணிருக்கா அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. அது சின்ன ரேஸுமா, அதுல ஜெயிச்சதை பத்தி எல்லாம் சொல்ல வேணான்றதுக்காக தான் நான் சொல்ல அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃப் கிட்ட சமாளிக்கிறாரு. இப்ப இவர் கிளாஸ்ல இருக்காரு. கரெக்டா எலிசா இருக்காங்கல்ல, இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. வேணும்ட்டே இந்த கிளாஸை வாங்கி வந்திருக்காங்கன்னு தெரியுது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் போறேன் அப்படின்ற மாதிரி இவரு வேகமா கிளம்பி போயிடுறாரு. இப்ப அவரோட ஜிம்ல தானே இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வச்சு அவரை கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் அமைதியா இருக்காங்க. இதெல்லாம் இவருக்கு கொஞ்சம் பிரஷர் அதிகமாக்குது. இப்ப பாக்ஸிங் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இவர் பயங்கரமா அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. என்னென்ன இன்னைக்கு உனக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜேக்கு கேக்குறாரு. டோரியை நான் சீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற தம்பி பயங்கரமா கோவப்படுறாரு. நீ திருந்தவே மாட்டல, முதல்ல மீரா கூட இப்படிதான் பிரச்சனை ஏற்பட்டது, இப்ப டோரி கூட எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், திரும்பி இப்படி பண்ணிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இப்ப காலேஜ்ல எலிசா இருக்கும் போது இவரும் பேசுறதுக்காக பக்கத்துல வராரு. இவங்க சம்பளத்தை விட 10 மடங்கு அதிகமா ஒரு கவர்ல வச்சிருக்காரு. இதை வச்சுக்கோ, இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் திரும்பி தந்துடுறாங்க. இவளை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. எலிசா இருக்காங்கல்ல, ரியோவோட வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஆன்ட்டியும் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் அவங்க நோட்டு முழுக்க ரியோ ரியோன்னு எழுதி இருக்கிறதுல ஆன்ட்டிக்கு தெரியுது. ஓஹோ, இது வேற நடக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பாத்துமா, ரொம்ப படிக்காத அப்படின்ற மாதிரி ஆன்ட்டியும் சொல்லிட்டு உள்ள கிளம்பி போயிடுறாங்க. இவங்க பேபி சீட்டிங்லாம் பண்றதுனால கீயை எங்க வைப்பாங்கன்னு தெரியும். அவங்க இல்லாத போது இவங்களும் திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க பேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வேணும்ட்டே சோஃபா கடியில வச்சிடுறாங்க. அதே மாதிரி இவங்க பெட்ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க உடம்புல நிறைய சென்ட் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அந்த சென்ட்டை போட்டு அந்த பெட்ல எல்லாம் உருண்டுறாங்க. வேணும்ட்டே தான் இந்த மாதிரி பண்றாங்க. இந்த ரியோ காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்களும் தள்ளி இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ரியோ இததான் பொழப்பாவே பண்ணுவாரு போல. இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. அந்த பொண்ணு கூட அவர் பேசிட்டு வரும்போது இவங்களும் பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர் இருக்காருல, வேகமா அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இதனால இவங்களும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவரோட கார் வெளியே தான் நின்னுட்டு இருக்கு. யாராவது இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. இல்லன்னு தெரிஞ்சோன்னா கோவத்துல அந்த காரெல்லாம் உடைச்சிடுறாங்க. இப்பதான் அவர் கிளாஸ் முடிச்சு கார் எடுக்கிறதுக்காக வர்றாரு. கார் இந்த கண்டிஷன்ல இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நேரா எலிசாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. எலிசாவை நான் பார்க்கணும், என் காரை அடிச்சு உடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எலிசா எதுக்காக உடைக்க போறா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவரால பதில் சொல்ல முடியல. சரி, இந்த விஷயத்தை பத்தி உங்க ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் தேவையில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா கிளம்பிடுறாரு. இவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது ஆன்ட்டிக்கு புரிஞ்சிருது. இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு எலிசாவை ரூம்ல அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப வந்தவங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எலிசாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறா. இதை கேக்குற ஆன்ட்டி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. உன் அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டாரு. நான் கவனமா தானே பாத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஏமா இப்படி பண்ண, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. காலேஜ்ல இருக்க பசங்க தான் கார் அப்படி உடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃப் கிட்ட சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்ப இவங்க 2 பேருமே டபுள் டேட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்க தம்பி கேர்ள் ஃபிரெண்டு கூட வரதா சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜேக் இருக்காரு பாத்தீங்களா, வராது. எங்க கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாதிரி கவனிக்கிறாங்க.
பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டா எலிசா தான் வராங்க. வேணும்ட்டே தான் இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப எலிசா பேசிட்டு இருக்கும் போது இவரை நடுவுல பார்த்துட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணிட்டாரு. எனக்கு டயர்டா இருக்கு, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாரு. தம்பி ஃபர்ஸ்ட் நாள் எலிசாவை பார்த்தார்ல, அந்த அறிமுகத்தை வச்சு தான் டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே போயிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப எலிசா இருக்காங்கல்ல, இவரை நெருங்கி கிஸ் பண்ற மாதிரி வராங்க. இவ்வளவு வேகமா இந்த விஷயம்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஜேக்கு சொல்றாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. நெருங்கி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ரியோன்ற மாதிரி இவரை கூப்பிட்டுறாங்க. இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. என்ன ரியோ தானே கூப்பிட்டேன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப என் அண்ணன் கூட அஃபேர்ல இருக்க பொண்ணு நீ தானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா நான் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும், எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அண்ணன் மேல கோவப்படுறாரு. அந்த பொண்ணை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல, அதனால அந்த பொண்ணு விஷயத்துல கவனமா இருன்னு சொல்றாரு. ஒய்ஃப் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து ஸ்வீட்டா பேசிட்டு இருக்காரு. ஐ லவ் யூன்னு சொல்லி அவங்களுக்கு கிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தனியா கிஸ்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல லைட்டா யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மீராவும் வேகமா இந்த இடத்துக்குள்ள வராங்க. என் பையன் எங்கன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நீங்க தானே ஸ்கூல்ல பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. நான் தான் பிக்கப் பண்ணிக்கணும், அதுக்கு பையன் ஸ்கூல்ல இருக்கணும்ல, பையன் ஸ்கூல்ல இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களும் பதட்டமாயிடுறாங்க. இப்ப பையனை எல்லா இடத்துலயும் வலை வீசிலாம் இவங்க தேடிட்டு இருக்காங்க. பையனை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்க்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பதான் எலிசா இருக்கால, பையனை கூட்டு வந்துட்டு இருக்கா. சார் தான் இந்த நாள் லேட் ஆகும், நீ பிக்கப் பண்ணிக்கோன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரி ரியோ மேல பழிய போட்டுறாங்க. ரியோவாலியும் நான் அப்படிலாம் சொல்லன்றத சொல்ல முடியாதுல்ல, அதனால நான் தான் சொன்னேன், மறந்துருப்போம் போல அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. இப்ப கோவமா மீராவும் பையனை கூப்பிட்டு போயிடுறாங்க. டோரியும் பையன் விஷயத்துல இன்னும் கவனமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாரு. இப்ப இவரும் தம்பியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. தம்பி கிட்ட எனக்கு ட்ரக் மாத்திரை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, தெரிஞ்சவங்க மூலியமா அதை ஏற்பாடு பண்ணிடுறாரு. ஆனா கவனமா இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி தராரு. எலிசா கோச் இருக்காங்கல்ல, எலிசாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி நீ டீம்ல இல்லன்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு எலிசா கேக்குறாங்க. நீயே பாரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. அதுல இவங்க ட்ரக் எல்லாம் எடுத்திருக்க மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. நான் ட்ரக் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் ரிப்போர்ட்டை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். ட்ரக் எல்லாம் கலக்கிற அளவுக்கு டீம்ல யாருக்கும் அவன் மேல கோவம் இல்ல, அதனால நீ சொல்ற கதையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எலிசாவும் சோகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாமே ரியோவோட வேலைன்னு உங்களுக்கு தெரியுது, நீ தானே இந்த விஷயத்த பண்ண, அது என்னோட கனவு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் சும்மாவா இருந்த, என் பையன் விஷயத்துல விளையாண்டான்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் நடக்குது. ஜேக் என்ன சொல்றாருன்னா, இப்ப உன் மேல செம்ம கோவத்துல இருப்பா, இதுக்கப்புறம் அவகிட்ட தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணாத, சமயங்கிற போது ரெண்டு பேருக்கும் பேசி இந்த பிரச்சனையை நார்மலா முடிச்சு வைக்கிறேன் ஜேக் சொல்றாரு. எலிசா இருக்காங்கல்ல, ரியோ மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆக்சுவலா வெளியே ஒரு ரூம் மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அந்த ரூம்ல கதவை திறந்தா பொருள் எல்லாம் வெல்ற மாதிரி இவங்க செட் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப கிளம்பலான்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஜேக் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. உங்ககிட்ட பேசணும்னு நானே நினைச்சேன், தேவையில்லாம இதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க, ரெண்டு பேருமே இதை விட்டுருங்கன்னு சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இவரும் அதை ஓபன் பண்றதுக்கு வராரு. இவங்க வேணாம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இவர் ஓபன் பண்ணிடுவாரு. அந்த பொருள்லாம் பொத்துன்னு அவர் மேல விழுந்துருது. இப்ப ரத்த வெள்ளத்துல இருக்காரு. இத பாக்குற இவங்களும் பயந்து வேகமா இங்க இருந்து ஓடிடுறாங்க. இதெல்லாம் தெரியாம ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கிச்சன் ஏரியால வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வெளியே ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜேக்கு காயப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இப்ப பார்த்து இவங்க கத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அவரை சேர்த்துறாங்க. டோரியும் சோஃபாவெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பேண்டி கிடைக்குது. அதை பாக்குற இவங்க பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, பையனை தூங்க வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. அப்ப டோரி பார்த்தா சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எல்லாம் உங்களால் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் புரியாத மாதிரி என்னாச்சு அப்படின்ற மாதிரி திருப்பி கேட்கிறாரு. நம்ம பெட்ரூம்ல நான் யூஸ் பண்ணாத வேற ஒரு சென்ட்டோட ஸ்மெல் வந்தது, அதை கண்டும் காணாம இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். ஆனா இப்போ ஒரு பொண்ணோட பேண்டி கிடைச்சிருக்கு, நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன சீட் தானே பண்றீங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி மட்டும் தப்பு நடந்துருச்சுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க இதை கேட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. மீரா சொன்னது உண்மைதான், நம்பிக்கை வைக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள் தான் நீங்க, அவன் உங்களோட பையன், இருந்தாலும் என்னோட பையன் மாதிரி நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன்ல, எனக்கு நீங்க தர பரிசு இதுதானா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறதெல்லாம் இவ வீட்டுல இருந்து இவளும் கவனிச்சுட்டு தான் இருக்கா. கொஞ்ச நேரத்துல ரியோவும் பையனும் தூங்கிடுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, சீக்கிரட்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் ரூம்ல கன்னை மறைச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா, பையன் எடுத்து காமிச்சதுனால இவங்களுக்கு இடம் தெரியும். அந்த கன் எடுத்துக்கிறாங்க. இப்ப எடுத்தவங்க அந்த பையனோட ரூம் வந்துடுறாங்க. அந்த பையனோட கணத்துல ஒரு முத்தம் கொடுக்குறாங்க.
இப்ப அடுத்ததா ரியோவோட ரூம் நோக்கி தான் வராங்க. இப்ப ரியோவை ஷூட் பண்ற மாதிரி இவங்க பாயிண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரியோக்கும் ஏதோ ஒரு உணர்வு வருது. சட்டுன்னு முழிக்கிறாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு. யாருமே இல்லன்னு தெரிஞ்சோன்னா இவரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க தான் ரூம்க்கு வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பையனை இவர் தானே பாத்துக்கணும். பையனுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. பையன் தான் கதவை திறக்கிறான். பார்த்தா 2 ஆபீசர் லேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பையனை நீங்க பத்திரமா பாத்துக்கலன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால பையன் ரூமையும் உங்க ரூமையும் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க செக் பண்ணும்போது பையன் ரூம்ல அந்த கன் உங்களுக்கு கிடைக்குது. இந்த கன்னை நான் பத்திரமா லாக் பண்ணி தான் வச்சிருந்தேன், எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் எலிசா வீட்ல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப அந்த 2 லேடிஸ் இருக்காங்கல்ல, மீராவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் கூட இதுக்கப்புறம் குழந்தை சேஃபா இருக்க வாய்ப்பு இல்ல, அதனால நீங்க தான் குழந்தைய வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னால இவனை பிரிஞ்சு இருக்க முடியாது, நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நீங்க அனுப்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சு விட்டுறாங்க. இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம இவர் செம்ம கோவமா உட்காந்துருக்காரு. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட தம்பி ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு, காப்பாத்த முடியாம இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் இன்னும் உடஞ்சு போயிடுறாரு. இப்பதான் எலிசா பேசுற மாதிரி இந்த இடத்துக்கு வரா. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ஒரு ரூம் கிட்ட வராரு. இவர் வச்சிருக்க கன் எடுத்துறாரு. அவ தனாவட்டா சோஃபால உட்காந்து இருக்கா. அந்த இடத்துக்கு வந்தவர் கன்னை பாயிண்ட் பண்றாரு. இதை பாக்குற எலிசா செம்மையா பயப்படுறா. இந்த டைம் தான் முக்கியமான பொருள் எடுக்கிறதுக்காக டோரி வந்திருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல கன்னை கீழே போடுங்கன்னு சொல்றாங்க. என்னால கன்னை கீழே போட முடியாது, நடந்த எல்லா விஷயத்துக்கும் இவ தான் காரணம், இவ தான் பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கு எதுவுமே தெரியாது, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எலிசாவும் நடிச்சிட்டுலாம் இருக்கா. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவ தப்பு பண்ணிருந்தாலும் நீங்க மன்னிச்சிருங்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. அப்படி சமாதானம் பத்திட்டு இருந்தவங்க ஹஸ்பண்ட லாக் பண்ணிட்டு ஓடிடுன்னு சொல்றாங்க. இப்ப எலிசா இருக்கல்ல, வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இவர் விடக்கூடாதுன்னு பின்னாடியே துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஆன்டி வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்காங்க. என்ன 2 பேர் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கவனிக்கிறாங்க. அப்ப எதிர வர டோரியை கவனிக்காம அடிச்சு தூக்கிடுறாங்க. இப்ப டோரி காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. இப்ப துரத்திட்டு இருக்க அவர் இருக்காரு பாத்தீங்களா, டோரிக்கு பக்கத்துல வந்துடுறாரு. எந்திரி டோரி அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்காரு. இந்த ஆன்டியும் செம்மையா பயப்படுறாங்க. பக்கத்துல போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து எலிசாவும் கவனிக்கிறா. ஐயோ பிரச்சனை இவ்வளவு பெருசாயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜெயில காட்டுறாங்க. டோரி அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. எலிசாவை இவர் ஷூட் பண்ண ட்ரை பண்ண குற்றத்துக்காக ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. எலிசா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தந்துட்டு போறாங்க. அந்த விஷயத்த ரியோவும் படிக்கிறாரு. இது வரைக்கும் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், ஆனா இந்த விஷயத்தை இதோட நிறுத்திப்போம் அப்படின்ற மாதிரி தான் லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு எலிசாவை காட்டுறாங்க. அப்பாவோட கல்லறை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப அப்பாவுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் அந்த இடத்துல வச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்னோட லைஃப்ல இல்லாம இருந்ததுனால தான்ப்பா இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு டீனேஜ் பொண்ணு வாழ்க்கையில பேரண்ட்ஸ் இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படிலாம் மாற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இந்த படத்துல காட்சி பத்திருக்காங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.